ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒரு டவுனுக்கு வருது. அந்த டவுன்ல இருக்க வீட்ல இருந்து மொத்தம் 7 கிட்ஸை கிட்னாப் பண்ணிட்டு போயிருது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு டிடெக்டிவ் மெகுல் வர்றாரு. மெகுலுக்கு ஃபர்ஸ்ட் 6 கிட்ஸை எப்படி கிட்னாப் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பட் 7வது கிட்னாப் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த 6 கிட்ஸோட வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்னை பாக்குறாரு. இப்போ நீங்க அந்த கிட்ஸோட வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அந்த 7வது கிட்டோட வீடு எதுன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் ரெட் பிளாக் இருக்கிற வீடு தான் 7வது கிட்டோட வீடு. ஏன்னா வீட்டு மேல இருக்கிற கொடியெல்லாம் பாருங்க, அது எல்லாம் ரெயின்போ பேட்டர்ன்ல இருக்கு. அதாவது விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அப்போ 7வது கிட்டோட வீட்ல ரெட் கலர் இருக்கிற பிளாக் தான் அந்த வீடு. அப்புறம் டிடெக்டிவ் மெகுல் அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. நாங்க அந்த ஸ்பேஸ் இப்போ போட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 4 போட்டோவை காமிக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோ ஃபேக்னு மெகுல் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நீங்க யோசிங்க, அதுக்கப்புறம் இந்த 4 போட்டோல எந்த போட்டோ ஃபேக்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 3வது போட்டோ ஃபேக். ஏன்னா 3க்கு பக்கத்துல ஸ்டார்ஸ் இருக்காது, ஆனா இங்க ஸ்டார்ஸ் இருக்கு. சோ இது ஒரு ஃபேக் போட்டோ. ரீசன் 3 எர்த்துக்கு க்ளோஸா இருக்கும், பட் ஸ்டார்ஸுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சோ இதை வச்சுதான் மெகுல் அது ஃபேக் போட்டோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோல ஒரு ஏலியன் சொல்லுது, என் கூட இன்னும் 4 பேர் இருக்காங்க, நீங்க எங்க கிரகத்துக்கு வந்தாதான் நாங்க அந்த கிட்ஸை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு மெகுல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இன்னும் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் நிறைய கிட்ஸை கிட்னாப் பண்ணுவாங்க. அதனால ஏலியன்ஸோட கிரகத்துக்கும் போறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால டிடெக்டிவ் மெகுல் திங்க் பண்றாரு, அவங்க நெக்ஸ்ட் டைம் கிட்னாப் பண்ண வர்றப்போ சோ மெகுலும் ஒரு கிட் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ஏலியன் மிஷினுக்குள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் 5 கிட்ஸை பாக்குறாரு. ஆனா அந்த 5 பேர்ல 4 பேர் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க, ஒரு நபர் மட்டும் ஏலியன். உங்களால அந்த 5 பேர்ல யாரு ஏலியன் கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் 3வது கிட் தான் ஏலியன். ஏன்னா அந்த கிட்டோட காலை பாருங்க, ரைட் லெக்ல இருக்க வேண்டியது லெஃப்ட் லெக்ல இருக்கு, லெஃப்ட் லெக்ல இருக்க வேண்டியது ரைட் லெக்ல இருக்கு. சோ அது ஒரு ஏலியன். மெகுல் இப்போ 4 பேரை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ரூமுக்கு நடந்து போறாரு. அங்க 3 பேரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள இன்னும் உள்ள போயிட்டு பாக்குறாரு. அங்க ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயில 2 கிட்ஸ் இருக்காங்க. பட் ஜெயிலுக்கு வெளியில ஒரு பசில் இருக்கு. ஜெயில ஓபன் பண்ணணும்னா அந்த பசிலை சால்வ் பண்ணாதான் ஓபன் பண்ண முடியும். நீங்க நல்லா யோசிங்க, இந்த ஜெயில ஓபன் பண்றதுக்கு என்ன கோடுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் 6 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் கிடைக்கிற ஆன்சரை செகண்ட் நம்பரோட ஆட் பண்ணா அதான் கோடு. ஃபர்ஸ்ட் 2 × 3 = 6, அப்புறம் +3 = 9, அப்புறம் 3 × 3 = 9, அது கூட +3 = 12, அப்புறம் 4 × 5 = 20, அது கூட +5 = 25. ஸோ கோடு காண்டி 5 × 1 = 5 +1 = 6. மெகுல் 6 பிரஸ் பண்றாரு. அந்த டோர் ஓபன் ஆயிடுது. அந்த 2 பேரையும் காப்பாத்திடுறாரு. இப்போ அவரு 6 பேரை காப்பாத்திட்டாரு. இன்னும் ஒரே ஒரு கிட்ட மட்டும் அவர் காப்பாத்தணும். இன்னும் அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போய் பாக்குறப்ப அங்க 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல ஒரு நபர் மட்டும்தான் நம்ம இனத்தை சேர்ந்த அந்த கிட். நீங்க நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த 3 பேர்ல யாரு அந்த கிட்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் 3வது கிட் தான் உண்மையான கிட். ஏன்னா முதலாவதா உள்ள கிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணு இருக்கு. 2வதா ஒரு கிட்டு கிராவிட்டி இருந்தும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல மிதந்துகிட்டே இருக்கான். சோ அவன் நார்மல் கிடையாது. சோ அப்போ 3வதா உள்ளவன் தான் உண்மையான கிட். இப்போ மெகுல் அந்த 7 பேரையும் காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் பூமிக்கும் வந்து அவங்கள ஒப்படைச்சிட்டாரு. சோ டிடெக்டிவ் மெகுல் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. ரோஹன் என்ன பண்ணிட்டு இருக்க? அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ரெடியில நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இதுல மொத்தம் எத்தனை ஸ்கொயர் பிளாக்ஸஸ் இருக்கு. 6, 7, 8 or 9. நல்லா யோசிங்க, அதுக்கப்புறம் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் 9 ஸ்கொயர் பிளாக்ஸ் இருக்கு. நமக்கு தெரியற மாதிரி 6 பிளாக்ஸும் தெரியாத மாதிரி பின்னாடி 3 பிளாக்ஸும் இருக்கு. ஆமா, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்னா என்ன?
உங்கள யாரெல்லாம் 6th ல இருந்து 12th படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அன்அகாடமி நடத்துற ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அதாவது ஜூன் 20ஆம் தேதி நடக்க இருக்கு. அந்த எக்ஸாமோட நேம் அன்அகாடமி எமர்ஜ். அந்த எக்ஸாம்ல நீங்க கலந்துக்கிட்டு நீங்க 5 கோடி வரையும் ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணலாம். எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அதே போல எக்ஸாமும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த எக்ஸாம்ல மொத்தம் வெறும் 30 கொஸ்டின் தான். அதுல மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் வெர்பல் எபிலிட்டி இதை பத்தி தான் இருக்கும். நீங்க எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு டெய்லி பிரைசஸா மேக்புக், ஐபேட், OnePlus இந்த மாதிரி கூட நீங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் தான். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ மறக்காம ஃப்ரீ MYL அப்படிங்கிற கோட யூஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி வாங்க அடுத்த ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா ரோகன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. சனா ரொம்பவே வருத்தத்தோட ரோகனுக்கு கால் பண்ணி நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ரோகன் எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப அதிகமான ஒர்க் இருக்கு, சோ நான் வர ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சனா இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கத உடனே போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சனா சொல்றா. அதை கேட்டுட்டு ரோகனும் ஒரு போட்டோ எடுத்து சனாக்கு அனுப்புறான். ஆனா அதுக்கப்புறம் சனா ரோகன் ஆபீஸ்ல இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றா. இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, சனா எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணா ரோகன் ஆபீஸ்ல இல்லைன்னு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ரோகன் அனுப்பிச்சிருக்க போட்டோவை நல்லா பாருங்க. அதுல ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோல உள்ள லைட்டை பாக்குறப்ப அந்த போட்டோ பகல்ல எடுக்கப்பட்ட போட்டோன்னு ஈஸியா யாரு வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். சோ இதை வச்சுதான் சனா ரோகன் பொய் சொல்றான்னு கன்ஃபார்ம் பண்ணான். சனா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவ கையில இருந்த பர்ஸ் பிடிக்கிட்டு ஓடுறான். உடனே சனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டயத்துல டிடெக்டிவ் மெகுல் பக்கத்துல இருக்கிறத கவனிச்சு அவர்கிட்ட நடந்ததை சொல்றா. எல்லாத்தையும் சொல்றா. அந்த பேக்ல வேல்யூவான பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு டிடெக்டிவ் மெகுல் அந்த திருடன் போன வழியா போறாரு. போற வழியிலே மெகுலுக்கு அந்த வாலெட் கிடைச்சிருது. ஆனா அந்த வாலெட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து வேல்யூபிளான திங்ஸ் எதுவுமே இல்ல. அப்போ அந்த ரோட் சைட்ல 3 பெக்கர்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த 3 பேர்ல யார் அந்த திருடன்னு உங்களால கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ரெண்டாவது ஆளு தான் திருடன். ஏன்னா அவன் வீல் சேர்ல இருக்கான். ஆனா அவனுக்கு பின்னாடி ஷூ இருக்கு. வீல் சேர்ல இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு ஷூ தேவைப்படும்? சோ அதனால அவன் தான் அந்த திருடன். இப்போ அவன் பெக்கர் மாதிரி நடிக்கிறான். இந்த 2 லேடியையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யாரு பிரெக்னன்ட், ஏயா இல்ல பியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பிங்கிற லேடி தான் பிரெக்னன்ட். ஏ பிரெக்னன்ட் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்கஹால் குடிக்கிறாங்க. ஏன்னா பிரெக்னன்சி டயத்துல யாரும் ஆல்கஹால் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.